வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி 3/2 பெரும்பான்மையுடன் வெற்றி. கொழும்பில் தேசிய மக்கள் சக்தியின் முதன்மை வேட்பாளராக போட்டியிட்ட ஹரணி அமரசூரியவிற்கு இலங்கை வரலாற்றில் அதிகூடிய விருப்பு வாக்குகள். இலங்கை தமிழரசு கட்சி மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெற்றி. ஜனநாயக ரீதியாக இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்து இலங்கை மக்களுக்கு ஜப்பான் தூதுவர் வாழ்த்து. சிரியாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 15 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்ட இலங்கை தாய்மாரின் நம்பிக்கையை வென்ற மலிபன் கீரை முழுவாடை பால்மா. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி 3/2 பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளது. 10வது நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் இறுதி முடிவுகள் வெளியாகியிருக்கும் நிலையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மையை பெற்றுள்ளது. நாட்டின் 22 தேர்தல் மாவட்டத்தில் மட்டக்களப்பு தவிர்ந்த ஏனைய அனைத்து மாவட்டங்களிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது. தேசிய பட்டியல் தவிர்ந்த 196 ஆசனங்களில் 141 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது. கம்பஹா மாவட்டத்தில் 19 ஆசனங்களில் 16 ஆசனங்களையும், கொழும்பு மாவட்டத்தில் 18 ஆசனங்களில் 14 ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது. தேர்தல் முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தி 141 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 35 ஆசனங்களையும், இலங்கை தமிழரசு கட்சி 7 ஆசனங்களையும், புதிய ஜனநாயக முன்னணி 3 ஆசனங்களையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 2 ஆசனங்களையும், முஸ்லிம் காங்கிரஸ் 2 ஆசனங்களையும், ஐக்கிய தேசிய கட்சி 1 ஆசனத்தையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 1 ஆசனத்தையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 1 ஆசனத்தையும், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் 1 ஆசனத்தையும், சுயேட்சை குழு 17 1 ஆசனத்தையும், இலங்கை தொழிலாளர் கட்சி 1 ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளன. வடக்கு கிழக்கில் மட்டக்களப்பு மாவட்டம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு தொகுதிகள் தவிர ஏனைய அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ் தேசிய கட்சிகள் பாரிய பின்னடைவை சந்தித்துள்ளன. தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகளுக்கான தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதற்கிணங்க தேசிய மக்கள் சக்திக்கு 18, ஐக்கிய மக்கள் சக்திக்கு 5, புதிய ஜனநாயக முன்னணிக்கு 2, இலங்கை தமிழரசு கட்சிக்கு 1, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு 1, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு 1, சர்வஜன அதிகாரம் கட்சிக்கு 1 என தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதற்கிணங்க தேசிய மக்கள் சக்தி 159 இடங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 40 இடங்களையும், இலங்கை தமிழரசு கட்சி 8 இடங்களையும், புதிய ஜனநாயக முன்னணி 5 இடங்களையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 3 இடங்களையும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 3 இடங்களையும், சர்வஜன அதிகாரம் 1 இடத்தையும், ஐக்கிய தேசிய கட்சி 1 இடத்தையும் வெற்றி கொண்டுள்ளன. இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மையை பெற்றுள்ளது. நாட்டின் 22 தேர்தல் மாவட்டத்தில் மட்டக்களப்பு தவிர்ந்த ஏனைய அனைத்து மாவட்டங்களிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 1 ஆசனத்தையும், சுயேட்சை குழு 17 1 ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளதுடன் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 1 ஆசனத்தையும், இலங்கை தொழிலாளர் கட்சி 1 ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளன. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தனது நன்றிகளை தெரிவித்துள்ளார். அதன்படி மறுமலர்ச்சி யுகத்தை ஆரம்பிக்க தோள் கொடுத்த அனைவருக்கும் நன்றி என ஜனாதிபதி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அனுசரணை வழங்கியோர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்ட இலங்கை தாய்மாரின் நம்பிக்கையை வென்ற மலிபன் கீரை முழுவாடை பால்மா. கொழும்பு தேர்தல் தொகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் முதன்மை வேட்பாளராக போட்டியிட்ட ஹரணி அமரசூரிய இலங்கை வரலாற்றில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்றுள்ளார். கொழும்பு தேர்தல் தொகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் முதன்மை வேட்பாளராக போட்டியிட்ட ஹரணி அமரசூரிய விருப்பு வாக்குகள் பட்டியலில் 6,55,289 வாக்குகளை பெற்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் சாதனையை முறியடித்துள்ளார். விகிதாசார தேர்தல் முறைமையின் கீழ் தேர்தல் வரலாற்றில் நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் ஒருவர் இம்முறையே அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்றுள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் குருநாகல் மாவட்ட முதன்மை வேட்பாளராக போட்டியிட்ட மஹிந்த ராஜபக்ஷ 5,27,364 வாக்குகளை அதிகூடிய விருப்பு வாக்குகளாக பெற்றுக் கொண்டார்.
அந்த வகையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஹரணி அமரசூரிய மஹிந்த ராஜபக்ஷவிலும் பார்க்க அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்றுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை சிவஞானம் ஸ்ரீதரன் பெற்றுள்ளார். யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை இலங்கை தமிழரசு கட்சியில் போட்டியிட்ட சிவஞானம் ஸ்ரீதரன் பெற்றுள்ளார். அந்த வகையில் சிவஞானம் ஸ்ரீதரன் 32,833 விருப்பு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட கே இளங்குமரன் 32,102 விருப்பு வாக்குகளையும், எஸ் ஸ்ரீ பவானந்தராஜா 20,430 விருப்பு வாக்குகளையும், ஜே ரஜீவன் 17,579 விருப்பு வாக்குகளையும் பெற்று புதிய உறுப்பினர்களாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் 15,135 விருப்பு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளார். இதேவேளை சுயேட்சையாக களமிறங்கிய வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா 20,487 விருப்பு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளார். வெண்ணிலா ராசலிங்கம் 8,680 வாக்குகள், பூலோகராஜா ஸ்ரீதரன் 8,504 வாக்குகள், மரங்கன் மோகன் 5,699 வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அதிகூடிய வாக்குகளை பெற்ற மூவர் தேசிய மக்கள் சக்தி கட்சியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக கருணநாதன் இளங்குமரன் அவர்களும், சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்தராஜா அவர்களும், ஏ சந்திரமூர்த்தி ரஜீவன் அவர்களும் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இந்த தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கை தமிழரசு கட்சி சிவஞானம் ஸ்ரீதரன் 32,833 வாக்குகள், ஆபிரகாம் சுமந்திரன் மதியாபரணன் 15,039 வாக்குகள், கேசவன் சஜந்தன் 10,528 வாக்குகள், சுகிர்தன் சந்திரலிங்கம் 9,013 வாக்குகள், இமானுவல் ஆனல் 6,985 வாக்குகள், பிரகாஷ் தியாகராஜா 5,117 வாக்குகள், கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன் 4,565 வாக்குகள், சாமுவேல் செல்வநாதன் சந்திரகாசன் இளங்கோவன் 4,553 வாக்குகள், சுரேகா சசீந்திரன் 2,670 வாக்குகள். அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கஜேந்திரகுமார் காங்கேசர் பொன்னம்பலம் 15,135 வாக்குகள், செல்வராஜா கஜேந்திரன் 13,882 வாக்குகள், கனகரட்னம் சுகாஸ் 13,692 வாக்குகள், நடராஜர் காண்டீவன் 3,119 வாக்குகள், ஞான குணேஸ்வரி கமலச்செல்வம் 2,692 வாக்குகள், மகாதேவன் நடனதேவன் 2,207 வாக்குகள், வாசுகி சுதாகர் 1,634 வாக்குகள், தங்கவேல் ஜெகதீஸ்வரன் 1,616 வாக்குகள், செபஸ்டியாம்பிள்ளை மேவிஸ் ஜீன்சிகா 829 வாக்குகள். அந்த வகையிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி சார்பிலே கஜேந்திரகுமார் காங்கேசர் பொன்னம்பலம் அவர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சுயேட்சை குழு 17 ராமநாதன் அர்ச்சுனா 20,487 வாக்குகள், கௌசல்யா நரேந்திரன் 15,789 வாக்குகள், சிவபிரகாச மயூரன் 7,462 வாக்குகள், ராமகிருஷ்ணா அறிவன்பன் 6,215 வாக்குகள், பத்மநோஜினி நவரத்னம் 4,789 வாக்குகள், ஸ்ரீகண்ணன் ஸ்ரீபிரகாஷ் 3,156 வாக்குகள், சிவசுப்பிரமணியம் ஜோகபாலன் 2,022 வாக்குகள், தம்பியையா கிருஷ்ணானந்த் 1,453 வாக்குகள், பவித்ரா கிருபானந்தமூர்த்தி 853 வாக்குகள். அந்த வகையிலே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தினுடைய சுயேட்சை குழு 17 சேர்ந்த ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய
2024 ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான முடிவுகள். இதேவேளை யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் கருத்து தெரிவித்தார். யாழ் மத்திய கல்லூரியில் வெற்றி பெற்றவர்கள் தொடர்பில் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர் மா பிரதீபன் அறிவிப்பு வெளியிட்ட பின்னர் அவர் கருத்து வெளியிட்டார். இலங்கையினுடைய 10வது பாராளுமன்றத்துக்கான தேர்தல் 2024 ஆண்டு நேற்று நடைபெற்று இன்றைய தினம் பெறுபவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெறுபவர்களின் பிரகாரம் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் எங்களுக்கு ஒரு ஆசனமும், வன்னி தேர்தல் மாவட்டத்தில் ஒரு ஆசனமும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3 ஆசனங்களும், அம்பாறையில் ஒன்றும் திருவண்ணாமலை ஒன்றுமாக நாங்கள் 7 ஆசனங்களை பெற்றிருக்கிறோம். இலங்கையில் இருக்கின்ற முதன்மையான கட்சிகளில் ஒரு கட்சியாக மீண்டும் எங்களை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். தமிழ் மக்களுடைய தேசிய வாழ்வையும் அவர்களுக்கான தேசிய இருப்பையும் அடையாளப்படுத்துவதிலும் அதற்காக உழைப்பதிலும் தொடர்ந்தும் எங்களுடைய பணிகள் தொடரும். தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக அவருடைய மொழி, நிலம், பண்பாட்டின் அடிப்படையில் இந்த மண்ணிலே தொடர்ந்து வாழ்வதற்கான அவர்களுடைய அரசியல் உரிமையை இழந்து போன அவருடைய இறமையை பகிரப்படாமல் மீண்டும் அந்த இறமையை பாதுகாக்கும் வகையில் எங்களுடைய பயணம் தொடரும். அதற்காக நாங்கள் விடுபட்டு போன சில தவறுகளிலிருந்து திருத்தி மீண்டும் மீண்டும் எங்களுடைய கட்சியை கட்டி எழுப்பி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்ற நம்பிக்கையோடு இன்றைய தேர்தலை சந்தித்திருக்கிறோம். இந்த தேர்தலிலே எங்களுக்காக வாக்களித்த எங்கள் ஒவ்வொரு தமிழ் தேசிய மக்களுக்கும், இந்த மண்ணிலே இருக்கின்ற ஒவ்வொரு ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள், உதவிய உத்தியோகத்தர்கள் அனைவருக்குமே இந்த இடத்தில் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாக வெளிப்படையான மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதேவேளை யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவான க இளங்குமரன், வைத்தியர் ஸ்ரீ பவானந்தராஜா மற்றும் ஜே ரஜீவன் ஆகியோர் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். செய்தியொன்றை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதாவது எமது நாடு சுபீட்சமாகவும் தமிழ் மக்கள் சகோதரத்துவத்துடனும் சமநீதியுடனும் நாங்கள் கௌரவமாக வாழ வேண்டும், எமது பகுதிகளை அபிவிருத்தி பண்ண வேண்டும், எல்லாம் ஒழுங்காக, அதாவது ஊழலற்ற ஒரு வினைத்திறன் மிக்க ஆட்சி ஒன்று உருவாக்க வேண்டும் என்று எம்மில் 3 பேரை இன்று பாராளுமன்றம் அனுப்பியிருக்கிறார்கள். எம்மால் இயன்ற அவளையும் எமது மக்களுக்காக செய்வோம் என்று உறுதி கூறி எமக்கு இந்த வெற்றியை பெற்று தந்த மக்கள்கள், அதோடு சேர்ந்து எமக்கு வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள் அனைவருக்கும் நமது நன்றி. தேசிய மக்கள் சக்தி சார்பாக தமிழர்கள் ஆகிய நாங்கள் இந்த தேர்தலிலே வென்றிருக்கின்றோம். இந்த தேர்தல் என்பது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவுடைய கொள்கையை கிடைத்த வெற்றி. இந்த வெற்றியினூடாக எம்மை நேசிக்கின்ற மக்கள், எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் மிகச்சிறந்த சேவையை ஆற்றி அவர்கள் மத்தியிலே இடம் பிடித்து அவர்களுடைய துயரங்களை நீக்கி அவர்களை அந்த நாட்டை முன்னேற்றமான பாதைக்கு இட்டு செல்வோம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. வாக்களித்து எம்மை பாராளுமன்றம் அனுப்பிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, உங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு நிச்சயமாக சேவையாக அமையும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். தேசிய மக்கள் சக்தி ஒரு பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. இந்த வரலாற்று சாதனை என்பது தமிழ் மக்களுக்கு கிடைத்த பாரிய வெற்றி. இந்த உலகத்திற்கு தமிழ் மக்கள் ஒன்றை கூறியுள்ளார்கள்: எப்போதும் தமிழ் மக்கள் நியாயமான பக்கம் எப்போது நிற்பார்கள் என்பதை உலகத்திற்கு எடுத்து கூறுகிறது. இந்த 3 ஆசனம் என்பது எம்மை பொறுத்தவரைக்கும் தென்பகுதியை விட ஒரு பாரிய முன்னேற்ற பாய்ச்சலாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் தமிழ் மக்கள் என்றும் நியாயமான பக்கங்கள் நிற்பார்கள். அதே நேரம் எமக்கு இந்த தமிழ் மக்கள் பெற்றுத்தந்த வெற்றியானது தமிழ் மக்களுக்கே இந்த வெற்றியை சமர்ப்பணமாக நாங்கள் 5 வருடத்தில் பெற்றுக் கொடுப்போம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன். கண்டிப்பாக அர்ப்பணிப்புள்ள, தியாகமுள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கண்டிப்பாக இருப்போம் என்பதை நாங்கள் 4வது தடவையாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள சிவஞானம் ஸ்ரீதரனுக்கான வரவேற்பு நிகழ்வு இன்று மாலை கிளிநொச்சியில் இடம்பெற்றது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளைத் தொடர்ந்து கட்சி அலுவலகம் வரை ஆதரவாளர்கள் வரவேற்றனர். அதன் பின்னர் சிவஞானம் ஸ்ரீதரன் கட்சி அலுவலகத்தில் மக்களுடன் கலந்துரையாடலை மேற்கொண்டார். போட்டியிட்ட துரைராசா ரவிகரன் வெற்றி பெற்றுள்ளார். வன்னி தேர்தல் தொகுதியில் இலங்கை தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றியீட்டிய முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் சிவன் கோவிலில் வழிபாடுகளை மேற்கொண்டார்.
நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வன்னி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 2 ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி 1 ஆசனத்தையும் இலங்கை தமிழரசு கட்சி 29,711 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 1 ஆசனத்தையும் இலங்கை தொழிலாளர் கட்சி 1 ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளன. இதில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்டவர்களில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகர வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். வெற்றியீட்டிய முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வழிபாடுகளில் ஈடுபட்டார். இலங்கை தமிழரசு கட்சியில் வெற்றியீட்டிய துரைராசா ரவிகரனுக்கு முல்லைத்தீவு மக்கள் அமோக வரவேற்பளித்தனர். இலங்கை தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்தில் போட்டியிட்டு வன்னி தேர்தல் தொகுதியில் வெற்றியீட்டிய நாடாளுமன்ற உறுப்பினரை வரவேற்கும் நிகழ்வு இன்றைய தினம் முல்லைத்தீவு நகரில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மக்கள் அனைவரும் அணிதிரண்டு துரைராசா ரவிகரனை வரவேற்றனர். நிகழ்வில் வெற்றியீட்டிய வேட்பாளருக்கு மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டு வெற்றி கொண்டாட்டம் இடம்பெற்றது. வெற்றி வரவேற்பு நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட மக்கள், சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இலங்கை தமிழரசு கட்சி வேட்பாளர் துரைராசா ரவிகரன் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபிக்கு சுடரேற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். 2024 ஆண்டு பொது தேர்தலில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன். முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியில் வந்து இன்று எமது உறவுகளுக்கான அஞ்சலியை செலுத்திவிட்டு எனது பணிகளை தொடங்க இருக்கின்றேன். நிச்சயமாக எனது கொள்கைகளின்படி இந்த மக்களோடு சார்ந்த பணிகளை நான் தொடர்ந்து செய்வேன் என்பதை உறுதி கூறுகின்றேன். இந்த இடத்திலே எனது பணி தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். என்னை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்வதற்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும், அதாவது முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா மாவட்ட மக்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வீண் போகாத அளவில் என்னால் இயலக்கூடிய வகையில் உங்களுக்கான பணியை நான் ஆற்றுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் துரைராசா ரவிகரன் 11,215 வாக்குகளையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பாளர் செல்வம் அடைக்கலநாதன் 5,695 வாக்குகளையும், தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் செல்வத்தம்பி திலகநாதன் 11,215 வாக்குகளையும், ஆறுமுகம் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் 9,280 வாக்குகளையும், ஐக்கிய மக்கள் சக்தியின் ரிஷாட் பதியுதீன் 21,078 வாக்குகளையும், இலங்கை தொழிலாளர் கட்சியின் காதர் மஸ்தான் 13,511 வாக்குகளையும் பெற்று வெற்றி பெற்றுள்ளனர். வன்னி மாவட்டத்தில் நாடாளுமன்றத்திற்கு தெரிவானவர்கள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். வன்னி மாவட்டத்திலே 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜனாதிபதி தலைமையிலான கட்சி போனஸையும் சேர்த்து 2 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி 1 ஆசனத்தை பெற்று மாவட்டத்திலே அதிகூடுதலான வாக்கை வன்னி மாவட்ட மக்கள் எனக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஆதரவாகவோ எதிராகவோ வாக்களித்த மக்களுக்கு நாம் நன்றி கூறுகிறோம். வன்னி மாவட்ட மக்களுக்கான கடமையை எமது பணியை எதிர்காலத்திலே நாம் தொடர்ந்து முன்னெடுப்போம். அதுபோல அம்பாறை மாவட்டத்திலே எமது கட்சி தனியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிப்பதோடு ஏனைய மாவட்டங்களில் புத்தளம், அனுராதபுரம், குருநாகல, திருகோணமலை மாவட்டங்களில், மட்டக்களப்பு மாவட்டங்களில் வாக்களித்த மக்கள் அத்தனை பேருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, அதே போல எமது வெற்றிக்காக உழைத்த எமது ஆதரவாளர்கள் அத்தனை பேருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு, தேர்தலுக்கு பிறகு எமது பணி அந்த மக்களுக்கு முன்னர் செய்ததை விட ஒருபடி மேலாக நாம் முன்னெடுப்போம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய பாராளுமன்ற தேர்தல் முடிவு நாட்டுக்கு ஒரு புதிய செய்தியை சொல்லியிருக்கிறது. நாட்டு மக்கள் பெரிய எதிர்பார்ப்போடு ஜனாதிபதியையும் ஜனாதிபதியுடைய கட்சியையும் வெல்லச் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக வடகிழக்கு கூட இன்று ஜனாதிபதியை சார்ந்த கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். எனவே ஜனாதிபதிக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. மக்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் இந்த முறை வன்னி மாவட்டத்தில் எனது தலைமையில் அதாவது ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி என்ற இந்த பகுதிக்குரிய ஒரு புதிய கட்சியில் இந்த முறை முதல் முறையாகவே போட்டி போட்டு நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றோம். அதில் நான் பாராளுமன்ற உறுப்பினர் செல்கின்றேன். அந்த அடிப்படையில் எமக்கு இந்த சின்னத்தையும் இந்த கட்சியையும் கிராம மட்டத்தில் கொண்டு போன எமது கிராம மட்ட தலைவர்கள், அதே போல் ஆதரவாளர்கள் எல்லோரும் சேர்ந்து அதுகளை ஏற்றுக்கொண்ட மக்கள் எமக்கு பெருவாரியான வாக்கை அளித்து பாராளுமன்றத்துக்கு எங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள். அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த சேவைகளையும் அதே மாதிரி
ஏனையவைகளையும் நாங்கள் இந்த அரசிடமிருந்து இந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதில் எவ்வாறு என்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அவ்வளவு முயற்சிகளையும் எடுப்பேன் என்று கூறிக்கொள்வதோடு தேசிய மக்கள் சக்தி வன்னி மாவட்டத்திலே 2 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. அந்த வகையிலே அந்த தோழர் திலகநாதன் அவர்களும் நானும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றோம். உண்மையிலே இதற்கு முற்றுமுழுதாக நாங்கள் நன்றி கூற வேண்டியது எமது பிரதேச மக்களுக்கு. எதிர்காலத்திலே தேசிய மக்கள் சக்தியானது புதிய அரசாங்கத்தை அமைத்து மக்களுக்கு தேவையான பல்வேறுபட்ட விடயங்களை சிறப்பான முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். உண்மையிலே இது ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. நிச்சயமாக மக்கள் மயப்படுத்தப்பட்ட அனைத்து சமூகங்களும் உள்ளடக்கக்கூடிய வகையிலே அனைவருக்கும் சம அந்தஸ்து வழங்கக்கூடிய சம கௌரவம் வழங்கக்கூடிய ஒரு ஆட்சியை நாங்கள் அமைப்போம் என்று விடத்தில் கூறிக்கொள்வதோடு நமக்காக பாடுபட்டு உழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கடந்த 14ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலிலே எமது கட்சிக்கு, அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த அனைத்து தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்களுக்கும் எனது நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, இந்த தேர்தலிலே வாக்களித்ததன் மூலம் இந்த நாட்டிலே நல்லதொரு எதிர்காலத்தையும் நல்லதொரு சுபிட்சத்தையும் ஏற்படுத்துவதற்காக மக்களால் வழங்கப்பட்ட ஆணையை மிகவும் நேர்த்தியாகவும் மிகவும் திறமையாகவும் செய்து முடிப்பேன் என்று கூறிக்கொள்வதோடு, இனம், மதம், மொழி, பிரதேசவாதங்களை இல்லாதொழித்து இந்த நாட்டிலே ஒரு சிறந்த எதிர்காலத்தை ஏற்படுத்தியதற்கு இந்த மக்களுக்கு மிகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகரில் வெடிகொளுத்தி வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். தேசிய மக்கள் சக்தி வன்னி தேர்தல் தொகுதியில் 2 ஆசனங்களையும் ஏனைய மாவட்டங்களில் அதிக ஆசனங்களையும் கைப்பற்றிய நிலையில் ஆதரவாளர்கள் பட்டாசுகளை கொளுத்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டத்தில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட இரா சாணக்கியன் பெற்றுக் கொண்டார். பாராளுமன்ற தேர்தலின் முடிவுகளின் அடிப்படையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட வேட்பாளர் இரா சாணக்கியன் 65,458 வாக்குகளை பெற்று மாவட்டத்தில் அதிகூடிய விருப்பு வாக்குகளுடன் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சி 96,975 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 55,498 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தினையும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 40,139 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் பெற்றுள்ளன. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி 31,286 வாக்குகளையும், ஐக்கிய மக்கள் சக்தி 22,570 வாக்குகளையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 14,540 வாக்குகளையும் பெற்ற போதும் அவை ஆசனங்களை பெற்றுக்கொள்ள தேவையான வாக்குகளாக அமையவில்லை. விருப்பு வாக்குகளின் பிரகாரம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட இரா சாணக்கியன் 65,458 வாக்குகளுடனும், ஞா ஸ்ரீநேசன் 22,773 வாக்குகளுடனும், இ ஸ்ரீநாத் 21,202 வாக்குகளுடனும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட கந்தசாமி பிரபு 14,856 வாக்குகளையும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட MLAM ஹிஸ்புல்லா 32,410 வாக்குகளையும் பெற்று தெரிவாகினர். வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் ஆதரவாளர்கள் மகிழ்ச்சி ஆர்ப்பாட்டம் செய்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். வெற்றியீட்டிய தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருகோணமலை மாவட்டத்திலிருந்து தேசிய மக்கள் சக்தி சார்பாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளான அருண் ஹேமச்சந்திரா, ரோஷான் அக்மீமனா ஆகியோரை தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் மகிழ்ச்சி பொங்க வரவேற்றனர். கேக் வெட்டி வெற்றி கொண்டாட்டங்களும் இடம்பெற்றன. இதன் பின்னர் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து தெரிவான அருண் ஹேமச்சந்திரா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். நேற்றைய தினம் பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்றது. அதற்கான அந்த பெறுபவர்கள் இன்றைய தினம் வெளியிடப்பட்டது. இதன் அடிப்படையிலே திருகோணமலை மாவட்டத்தில் 80க்கும் அதிகமான ஆயிரங்கள் வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தி 2 ஆசனங்களை கைப்பற்றியது. இந்த வேளையில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்று உங்களுக்கு தெரியும், கடந்த செப்டம்பர் 21ஆம் தேதி இந்த நாட்டில் ஒரு பாரிய அரசியல் ரீதியான மாற்றம் இடம்பெற்றது. அது இந்த நாட்டில் இடம்பெற்ற ஊழல், மோசடி, வீண்விரயம், புலியான அரசியல் கலாச்சாரம், புலியான பொருளாதார கொள்கை, இனவாதம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட விடயங்களுக்கு எதிராக மக்களால் வழங்கப்பட்ட மக்கள் ஆணையாகத்தான் நாங்கள் காண்கின்றோம். ஆகவே இந்த வேளையில் இன்றைய தினம் வழங்கப்பட்ட இந்த தேர்தல் பெறுபவர்களின் பிரகாரம்
நாங்கள் நம்புகின்றோம் கடந்த செப்டம்பர் 21 வழங்கப்பட்ட அந்த தேர்தல் முடிவுகள் மீண்டும் ஒரு முறை மக்களால் இன்னும் பல மடங்குகள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆகவே இந்த வேளையிலே திருகோணமலை உட்பட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மலையகத்தில் பல்வேறு ஒரு மிகவும் பாரிய ஒரு அரசியல் மாற்றம் இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல, இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகத்தான் நாங்கள் இலங்கை வரலாற்றில் நாங்கள் காண்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த வேளையிலே மக்கள் எம்மீது வைத்திருக்கின்ற இந்த நம்பிக்கையை நாங்கள் கண்ணூடாக காண்டு கொள்ள கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த வேளையில் நாங்கள் இன்னொன்றை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அதான் மக்கள் எம்மீது வைத்திருக்கின்ற இந்த நம்பிக்கைக்கு கடுகளவேனும் பாதகம் ஏற்படாதவாறு நாங்கள் நிச்சயமாக நடந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டினை ஒரு வளமான நாடாகவும் அழகான வாழ்க்கையாகவும் நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் அனைவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த வேளையிலே மீண்டும் ஒரு முறை மேலும் அத்துடன் நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட விரும்புகின்றோம். அதாவது திருகோணமலை மக்கள் குறிப்பாக 38,000க்கும் அதிகமானோர் என் மீது நம்பிக்கை வைத்து இந்த விருப்ப வாக்கினை வழங்கியிருக்கின்றார்கள். அதாவது திருகோணமலை வரலாற்றிலே இதுவரை எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் வழங்கியிருக்காத அந்த மக்கள் ஆணையினை எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயத்தை நானும் சரியாக புரிந்து கொண்டு மக்களது அந்த அபிலாஷைகளை நிறைவேற்றி நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே இது நிச்சயமாக நாங்கள் பார்க்க வேண்டும். கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளால் ஏமாற்றப்பட்ட மக்கள் ஒரு புதிய ஒரு அரசியல் மாற்றத்தினை எதிர்பார்த்து இந்த மக்கள் ஆணையிலே எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த வேளையிலே நான் அதனை சரிவர நான் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். எதிர்வரும் 21ஆம் தேதி புதிய நாடாளுமன்றம் பல புதிய முகங்களுடன் கூட உள்ளது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரை தோற்கடித்து பல புதிய முகங்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளன. 2024ஆம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைய கடந்த நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பெரும்பான்மையான உறுப்பினர்கள் தோற்கடிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர்களான காஞ்சன விஜயசேகர, மஹிந்த அமரவீர, மனுஷ நாணயக்கார, ரமேஷ் பத்ரன, சசீந்திர ராஜபக்ஷ, நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, ஹரின் பெர்னாண்டோ, ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய, சன ஜெயசுமன, பவித்ரா வன்னியாராச்சி, சாகல ரத்நாயக்க, திலும் அமுருகம, ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரஞ்சன் ராமநாயக்க, உதய கமன்பில, நிமல் லன்சா, பிரசன்ன ரணபீர, அஜித் ராஜபக்ஷ, அரந்திக பெர்னாண்டோ, ஜானக வக்கும்புர, பிரேமலால் ஜெயசேகர ஆகியோர் படுதோல்வி அடைந்துள்ளனர். முன்னாள் தமிழ் அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா, சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அங்கஜன் ராமநாதன், மனோ கணேசன், செல்வராசா கஜேந்திரன், எம் ஏ சுமந்திரன், த சித்தார்த்தன் ஆகியோரும் தோல்வியடைந்துள்ளனர். கடந்த அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சு பதவிகளை வகித்த வடிவேல் சுரேஷ் மற்றும் அரவிந்தகுமார் ஆகியோரும் தோல்வியடைந்துள்ளனர். இதேவேளை எதிர்வரும் 21ஆம் தேதி புதிய நாடாளுமன்றம் பல புதிய முகங்களுடன் கூட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனநாயக ரீதியாக இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்து இலங்கை மக்களுக்கு ஜப்பான் தூதுவர் அகியோ இசோமாடா வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜனநாயக ரீதியாகவும் ஒற்றுமையாகவும் நாடாளுமன்ற தேர்தலில் ஈடுபட்ட இலங்கை மக்களுக்கு இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அகியோ இசோமாடா வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான புதிய அத்தியாயமாக இருக்கும். ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவை வலுப்படுத்தவும் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது பங்களிப்பை வழங்குவார்கள் என இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அகியோ இசோமடா குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியின் ஆபத்துக்கள் குறித்து ஜனாதிபதி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியின் ஆபத்துக்கள் குறித்து ஜனாதிபதி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என 3/2 பெரும்பான்மை வரலாற்று வெற்றி எனவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார். வெளியான தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி 3/2 பெரும்பான்மையை பெற்றுள்ளது. விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் ஒரு கட்சி 3/2 பெரும்பான்மையை பெற்றமை இதுவே முதல் தடவையாகும். 2010 மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் 3/2 நெருங்கிச் சென்றது. 2020 ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் 3/2 நெருங்கிச் சென்றது. 3/2 பெறுவதற்கு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டது. 1994 சந்திரிகா குமாரதுங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட வெற்றியை மாத்திரம் இந்த வெற்றியுடன் சமாந்தரமாக கூற முடியும். தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கில் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெற்றுள்ளதால்
இலங்கையின் பல்வேறு சமூகங்களை ஐக்கியப்படுத்தும் தலைவராக ஜனாதிபதி விளங்க முடியும். இந்த தேர்தல் வெற்றி நிறைவேற்று அதிகார முறையை நீக்குவேன் என்ற வாக்குறுதியை ஜனாதிபதி விரைவில் நீக்குவதற்கு உதவும். ஜனாதிபதியாக அன்றகுமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்ட பின்னர் நாடு சென்று கொண்டிருக்கின்ற பாதை குறித்து அதிகளவான இளைஞர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரசியல் கலாச்சாரத்தின் மாற்றம் குறித்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்பதற்கு சான்றாக இந்த வெற்றி காணப்படுகின்றது. எனினும் பெரும் வெற்றிகளுடன் வரும்போது ஆபத்துக்கள் குறித்து ஜனாதிபதி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஜனாதிபதியே நேற்று தெரிவித்தது போன்று அரசியல் சக்திகள் கடந்த காலங்களில் மக்களின் ஜனநாயக உரிமைகளை மீறுவதற்கான சட்டங்களை இயற்றுவதற்காக 3/2 பெரும்பான்மையை பயன்படுத்தியிருந்தன. ஜனநாயக உரிமைகள் மற்றும் நாட்டின் சுதந்திரத்தை சிதைக்கும் சட்டங்களை இயற்றுவதற்கான உந்துதல்களை தேசிய மக்கள் சக்தி தவிர்க்க வேண்டும் என சட்டத்திறனிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிய பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். இரண்டாயிரத்தி 24 நாடாளுமன்ற தேர்தல் மாற்றத்திற்கான தேர்தல் என கிரிக்கெட் வர்ணனையாளர் ரோஷன் அபேசிங்க தெரிவித்துள்ளார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் இன மத எல்லைகளை தாண்டிய தேர்தல் எனவும் நகரங்கள், கிராமங்கள், மாவட்டங்கள், மாகாணங்கள் என அனைத்தும் ஒரே தெருவில் இருப்பதாகவும் கிரிக்கெட் வர்ணனையாளர் ரோஷான் அபேசிங்க தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டார். 2019 அப்போதைய அரசாங்கத்தின் வெற்றி மிகப்பெரியது என பாராட்டப்பட்டது. அந்த வெற்றியில் மக்கள் வாக்களித்த விதத்தில் ஒரு முக்கியமான விடயம் இருந்தது. வடக்கும் கிழக்கும் மலையகமும் தொடர்ந்தும் அரசாங்கத்திற்கு எதிராக வாக்களித்திருந்தன. அதன் மூலம் அவர்கள் தென்பகுதி தலைமைத்துவத்தை நம்பவில்லை என்பதை மீண்டும் வெளிப்படுத்தினார்கள். 2024 தேர்தல் முடிவு மகத்தானது மாத்திரமல்ல, இது ஒரு சுனாமி. வாக்களிப்பு இடம்பெற்ற விதம்தான் இதற்கு மகுடம் போல காணப்படுகின்றது. இனம், மதமென வாக்காளரை சிறையில் அடைத்த எல்லைக்குள் கட்டுப்படாத வாக்களிப்பு இது. நகரங்கள், கிராமங்கள், மாவட்டங்கள், மாகாணங்கள் அனைத்தும் ஒரே குரலில் பேசியுள்ளன. இது இயற்கையாகவே நாட்டிற்கு சிறந்த விடயம். இதன் மூலம் இலங்கை அரசியல் அத்தியாயத்தில் ஒரு புதிய பக்கத்திற்குள் நுழைகின்றது. உறுதி அளிக்கப்பட்ட மாற்றத்திற்காக காத்திருக்கின்றது என கிரிக்கெட் வர்ணனையாளர் ரோஷான் அபேசிங்க குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் தேர்தல் கடமையில் ஈடுபட்டிருந்த வேளை உயிரிழந்த போலீஸ் உத்தியோகத்தரின் இறுதிக்கிரியைகள் இன்று இடம்பெற்றன. நாடாளுமன்ற தேர்தல் வாக்களிப்பின் போது பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது உயிரிழந்த போலீஸ் உத்தியோகத்தரின் இறுதிக்கிரியைகள் இன்று இடம்பெற்றன. போலீஸ் உத்தியோகத்தர் தங்கராஜா சுபாஷின் இறுதிக்கிரியைகள் அவரது இல்லத்தில் இன்று இடம்பெற்றதுடன் யாழ் உதவி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் போலீஸ் உயர் மரியாதையுடன் உடல் தகனம் செய்யப்பட்டது. யாழ்ப்பாணம் உரும்புராய் சைவத்தமிழ் வித்தியாலயத்தில் தேர்தல் கடமையில் ஈடுபட்டிருந்த கோப்பாய் போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர் தங்கராஜா சுபாஷ் நேற்று இருதய செயலிழப்பு காரணமாக உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹோமஹம பிரதேசத்தில் இன்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் வர்த்தகர் ஒருவர் காயமடைந்துள்ளார். ஹோமஹம ஹலவிவல்த பிரதேசத்தில் இன்று அதிகாலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் வர்த்தகர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக ஹோமஹம போலீசார் தெரிவித்துள்ளனர். இனம் தெரியாத நபர் ஒருவர் வர்த்தகர் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். அதனையடுத்து துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த வர்த்தகர் ஹோமஹம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். முன்விரோதம் காரணமாக இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். தாய்லாந்து பெண்ணொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். தாய்லாந்து பெண்ணொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். 37 வயதான தாய்லாந்து பெண் 18 கோடியே 60 லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார். தாய்லாந்தின் பேங்காக் நகரில் இருந்து நேற்றிரவு 11:55 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். சந்தேக நபர் விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்ற போது விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். இதன்போது சந்தேக நபர் கொண்டு வந்த பயண பொதிகளில் இருந்து 22 கிலோ நிறையுடைய குஷ் மற்றும் ஹாஷ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. அதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். காலி தடல்ல பிரதேசத்தில் நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார்.
காலி தடல்ல பிரதேசத்தில் நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த முகமூடி அணிந்திருந்த நபர் வீட்டில் இருந்த தந்தையை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதுடன் தாயையும் மகளையும் காயப்படுத்தியுள்ளார். இந்த சம்பவத்தில் 47 வயதான தந்தை கொலை செய்யப்பட்டுள்ளார். 45 வயதான தாயும் 15 வயதான மகளும் காயமடைந்த நிலையில் கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வவுனியா செட்டிகுளம் பெரியகட்டு பகுதியில் ரயிலுடன் மோதி யானை ஒன்று நேற்று உயிரிழந்துள்ளது. தலைமன்னார் நோக்கி பயணித்த ரயிலில் மோதி செட்டிகுளம் பகுதியில் யானை உயிரிழந்துள்ளது. கொழும்பிலிருந்து தலைமன்னார் நோக்கி நேற்றிரவு பயணித்த ரயில் செட்டிகுளம் பெரியகட்டு பகுதியில் சென்று கொண்டிருந்த போது வீதியின் குறுக்காக நின்ற யானைகளுடன் மோதியது. விபத்தில் பெண் யானை உடல் சிதறி பலியானதுடன் அதன் வயிற்றில் இருந்த குட்டியும் பலியாகியது. குறித்த சம்பவத்தை அடுத்து விபத்திற்குள்ளான ரயில் செட்டிகுளம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.